ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சங்கரா மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்றதை பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம், வீடியோக்குள்ளே போகலாம். மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வைக்கிறதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ண போகிறேன். மீன் குழம்புக்கு சாம்பார் வெங்காயம் வந்து ஒரு 10 பீஸ், பூண்டு 3 பல், ஒரு பச்சை மிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம். இதோடவே குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்து இதை நான் புளி ஒரு 50 கிராம் போல் எடுத்துருக்கேன். நான் அதை ஒரு 5 மினிட்ஸ் தண்ணியில் போட்டு ஊற வச்சு இப்போ நான் இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன். இதோடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 தக்காளியும், குழம்பு மிளகாத்தூள் வந்து ஒரு 3 டீஸ்பூன், கல்லுப்பு இதை சேர்த்து நல்லா கரைச்சிக்குவேன். தேவையான அளவு விட்டுக்கிட்டு இதிலே கடுகு, உளுந்து, வெந்தயம், சீரகம் சும்மா லைட்டாக போட்டுக்கோங்க. இப்போ இதோடைய வெங்காயமும் ஒரு பச்சை மிளகாய் கீரை வச்சுருக்கேன், பூண்டு ஒரு 10 பல் போல் சேர்த்திக்கிறேன், கருவேப்பிலை சேர்த்திக்கிறேன். இது நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வதங்கட்டும். இதோடய வந்து பார்த்திங்கன்னா புளி கரைசல் சொல்லியிருந்தேன் இல்லையா, புளியிலே கரைசலில் தக்காளி ஒரு 3 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இதோட வந்து பார்த்திங்கன்னா கல்லுப்பு சேர்த்து நான் நல்லா கரைச்சி விட்டுக்கிறேன். வெங்காயம் வதங்கினதும் இதை நம்ம சேர்த்திக்கலாம். இப்போ தக்காளி வந்து இதுலேயும் ஒரு தக்காளி போட்டுக்கிறேன். இதில் நீங்கள் தக்காளி சேர்த்திக்கணுன்னா சேர்த்திக்கோங்க. இது வந்து பெங்களூர் தக்காளி, கொஞ்சம் புளிப்பு கம்மியாக இருக்கும், அதனால் நான் இதுலேயே ஒன்று சேர்த்து வதக்கிக்கிறேன். இப்போ அரைச்ச பேஸ்ட்டு வந்து சேர்த்திக்கலாம். சாம்பார் வெங்காயம், பூண்டு பல், பச்சை மிளகாத்தூள் சேர்த்தோம் இல்லையா, இதை அரைச்ச பேஸ்ட்டு இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் பச்சை வாசனை போகணும். இதோடவே வந்து பார்த்திங்கன்னா பச்சை வாசனை போனதும் அந்த புளி கரைசல் நம்ம சேர்த்து வச்சுருக்கோம் இல்லையா, குழம்புக்கு தேவையானது இதை சேர்த்திக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிக்கணும். மாங்காய் ஆப்ஷனல் தான். மாங்காய் போட்டிங்கன்னா கொஞ்சம் மீன் குழம்பு மாங்காய் வாசனை நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு பாருங்கள். நான் ஒரு 7 பீஸ் போல் நான் கட் பண்ணி நான் இதை ஆல்ரெடி ஒரு 4-5 டைம்ஸ் வாஷ் பண்ணிட்டேன். இப்போ மஞ்சத்தூளில் ஒரு 2 மினிட்ஸ் இருக்கட்டும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் மஞ்சள் தண்ணியில் ஊற வச்சாச்சு. தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தண்ணி போட்டு தண்ணியில் ஒரு 1 டைம் வாஷ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. மீன் குழம்புல சேர்த்திக்கலாம். வாங்க. இப்போ பாருங்கள், குழம்புல ஆயிலெலாம் கொஞ்சம் நல்லா மேலே வந்துடுச்சு. இதெல்லாம் வந்து மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. மாங்காவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 80% வெந்துடுச்சு. நம்ம மீன் சேர்த்து தான் இதோட வந்து மாங்காய் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் பாயில் ஆகிடும். இப்போ மீன் வந்து தண்ணியெலாம் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஒன்றா எடுத்து சேர்த்திக்கலாம். சங்கரா மீன் குழம்பு மாங்காய் போட்டு நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதில் கொத்தமல்லி சேர்த்து இறக்கி ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ மீன் போட்டுட்டு நம்ம ரொம்ப நேரம் கிளறி விடக்கூடாது. இப்போ மீன் வந்து நல்லா முழுகிற மாதிரி போட்டுடணும். மேலே தெரியாமல் இருந்தால் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மீன் வந்து நல்லா முழுகிற மாதிரி விட்டு ஒரு 2 மினிட்ஸில் தட்டு மறுபடியும் நம்ம தட்டு போட்டு ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். மீன் குழம்பு ரெடி ஆகிடும். மீன்லாம் வெந்துடுச்சு. இது ரொம்ப நேரம் நீங்கள் மீன் போட்டு அப்படியே உடஞ்சிரும். இப்போ வந்து கொத்தமல்லி சேர்த்திக்கலாம். இப்போ மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஈஸியாக வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணிடலாம். சூப்பராக இருக்கும். இது என்னோடய ஸ்டைல் மீன் குழம்பு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.